மலையகம் பேசுகிறது. 200 ஆண்டுகள் கடந்து விட்டது. ஆனால் இன்னும் தேயிலை கொழுந்தின் வாசத்தோடும் தொழிலாளியின் வியர்வை துளியோடும் வரலாறு பேசிக்கொண்டே இருக்கிறது. கொழுந்து கூடையை தோளில் சுமந்தோம், கவாத்து கத்தியை கையில் பிடித்தோம், மண்வெட்டியும் வட்டத்து கம்பை கொண்டு மண்ணின் மார்பை உளுந்து வாழ்ந்தோம். சாயத் தண்ணீரையும் அமுதாக்கி, ரொட்டி துண்டை விருந்தாக்கி, பசியின் நடுவில் புன்னகைத்த பாதைகள் உருவாக்கியவர் நாம். 8 அடி காம்புரா சுவருக்குள்ளே எத்தனை கனவுகள் விதைக்கப்பட்டன! குப்பில் லாம்பின் மங்கிய வெளிச்சத்தில் எத்தனை எதிர்காலங்கள் எழுதப்பட்டன! அந்த ஒளியை இன்று ஆசிரியர்களாய் உருவாக்கியது, சட்டத்தரணிகளை உருவாக்கியது, மருத்துவர்களை உருவாக்கியது, பல துறைகளில் பலரை உருவாக்கிய வரலாறாக மாறியது. காலம் எங்களை காயப்படுத்தியது, ஆனால் குனிய வைக்கவில்லை. வழி எங்களை சோதித்தது, ஆனால் வீழ்த்தி விடவில்லை. ஏனெனில் நாம் தேயிலை தோட்டங்களில் வேலை செய்த கைகள் மட்டுமல்ல, வரலாறை விதைத்த கைகள். நாம் லயங்களில் வாழ்ந்த மக்கள் மட்டுமல்ல, நாளைய தலைமுறையை வளர்த்த மக்கள். ஆனால் இன்று கொழுந்து கூடையை அருங்காட்சியகத்தில் தேடும் நிலை, லயத்தின் முகவரியை வரைபடத்தில் தேடும் நிலை, காணி உரிமைக்காக கதவுகளை தட்டும் நிலை, பட்டங்களை கையில் வைத்து வேலைக்கு காத்திருக்கும் இளைஞர்கள், பட்டினம் நோக்கி பறக்கும் பிள்ளைகள், பூர்வீகத்தை மறக்கும் தலைமுறைகள், வேர்களை இழக்கும் பயணங்கள். ஆனால் மலையகம் என்பது கண்ணீரின் வரலாறு மட்டுமல்ல. மலையகம் என்பது போராட்டத்தின் பல்கலைக்கழகம். மலையகம் என்பது உழைப்பின் உயிர் காவியம். மலையகம் என்பது அடைக்கப்பட்ட மக்களின் அழியாத அடையாளம். எனவே மௌனமாக இருப்பது மரியாதை அல்ல, உரிமை கேட்பது குற்றமல்ல. நிலத்திற்காக குரல் கொடுங்கள், வீட்டிற்காக குரல் கொடுங்கள், கல்விக்காக குரல் கொடுங்கள், இளைஞர்களின் எதிர்காலத்திற்காக குரல் கொடுங்கள். நாம் யாருடைய தயவையும் கேட்கவில்லை, எங்களுக்குரிய உரிமையை மட்டுமே கேட்கின்றோம். 200 ஆண்டுகளாக மண்ணிலே வேரூன்றிய எங்கள் குரல் இன்று முழங்குகிறது. மலையகம் வெளுத்தெழுகிறது, மலையகம் பேசுகிறது. மலையகத்தின் உரிமைக்காக ஒவ்வொருவரும் குரல் கொடுக்க வேண்டிய காலம் இது. உழைத்த கரங்களுக்கு உரிமை வேண்டும். உரிமை பெற்ற மலையகமே எங்கள் கனவு.